ஏன் உயிரை விட இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துட்டு ஒரு எம்டி ஃபைலை மட்டும் என்கிட்ட கொடு. சார், என் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் வேற அவ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. அந்த ஃபைல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இதுல ஆதித்யா பண்ண 200 கோடி ரூபாய் மணல் திருட்டு பத்தின டீடைல்ஸ் இருக்கு. இதுல அவன் பண்ண கனிம வள ஊழல் பத்தின டீடைல் இருக்கு. இதுல அவன் பண்ண கடத்தல். இதுல அவன் இது வரைக்கும் கொடுத்த லஞ்சம் 500 கோடி ரூபாய் இருக்கு. அவனோட மொத்த ஹிஸ்டரியுமே இப்ப நம்ம கையில தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இது மட்டும் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அவன் கிரிமினல்னு மட்டும் ப்ரூவ் ஆகாது. அவன் பண்ணது தேச துரோகம். அது மட்டும் இல்ல, இது மாதிரி அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ற அரசு அதிகாரிகள்ல இருந்து அரசியல்வாதிங்க வரைக்கும் அத்தனை பேரும் உள்ள போவானுங்க. இதை வச்சே இந்த ஆதித்யோட ஆட்டத்தை மொத்தத்தையும் நம்ம அடக்குறோம். மைண்ட் வாய்ஸ கூட கேட்ச் பண்றாயா? சரி ரவுடி, கண்ணாம்பூச்சி விளையாடலாமா? நீ கண்ணை கட்டிக்கோ. ஓகே. நீ என்ன பிடிக்கணும், சரியா? என்ன பண்றேன் பாரு. ரெடியா? வா ரவுடி. ரவுடி மாவாளே பாரு. ஏய், மறுபடியும் பாரு. சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரவுடி இங்க வா. அலிமா, கனி மருந்து சாப்பிட்டாளா? எங்க வீரா, காலையில குடுக்கணும். அந்த மருந்து பாட்டில கண்டாலே அப்படி ஓடுறா. குடிக்க மாட்டேன்னு ஒரே அடம். என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் அப்படியே விட்டுட்டேன். என்ன வலிமா, ஒரு நேரம் கூட தவறாம மருந்து கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, மிஸ் பண்ண கூடாது வலிமா. என்ன பண்றது வீரா, நானும் அவ கூட போராடிதான் பாக்குறேன். இப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி மருந்து கொடுக்கணும். குடுத்தா குடிப்பாளான்னு தெரியல. நீங்க கொண்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க இருக்க? மரியாதை ஏதாவது பேசு. இங்க வா ரவுடி. ஏய் ஏய், மாவாளே இன்னைக்கு உன்னை புடிச்சு. கலெக்டர் மேடம், இந்தாங்க மேடம், போய் கொடுங்க. இன்னைக்கு அவளை புடிச்சு அவளை கனி புடிச்சிட்டேன். எனக்கு வேண்டாம் வீரா, அந்த மருந்து கசக்குதா பாரு. மருந்து கசக்குனாதான் நல்லது. வா, குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வெல்லம் தரேன். உன் வெல்லமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். போ, வெல்லத்தை கொடுத்து கசப்பு மருந்து கொடுக்க பாக்குறியா? என்னாச்சு சார்? குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டா. குழந்தைய கொடுங்க. என்னாச்சு டாக்டர்? தெரியல டாக்டர், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேச்சு மூச்சு இல்ல டாக்டர். ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். கனி, ஒன்னும் ஆகாது, பயப்படாத. வீரா, வீரா, பாப்பாக்கு என்னாச்சு? ஏன் பாப்பாக்கு தினமும் மருந்து கொடுக்குற? அப்படி அவளுக்கு என்னதான் பிரச்சனை? வீரா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போதைக்கு நம்ம கொடுக்கற இந்த டேப்லெட் மருந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. அதுதான் அவ நோயில இருந்து கொஞ்சமாவது காப்பாத்தும். இப்ப அவளோட நிலைமை கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆனதால இந்த மருந்து மாத்திரை மட்டும் பத்தாது. டாக்டர் பயமுறுத்தாதீங்க டாக்டர். பாப்பாக்கு ஒண்ணும் இல்லல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல வீரா, பொழைச்சிட்டா, நல்லா இருக்கா. ஆனா டெய்லி ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போடணும். நீங்க ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்ப கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போட்டு போயிடுங்க. மத்தபடி ஷீ இஸ் ஆல்ரைட். தைரியமா இருங்க.
டாக்டர் சொல்லுங்க. பாப்பாவை கொஞ்சம் பார்க்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கூட்டிட்டு போலாம். ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர் ஆ டாக்டர் எங்க குழந்தைக்கு என்னாச்சு? ப்ளீஸ் டாக்டர், எதையும் மறைக்காம உண்மையை சொல்லிடுங்க. மாறன், சொல்லுங்க டாக்டர். விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் நீங்க சொல்லி அதுக்கப்புறம்லாம் எங்களால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. மாறன், அவ மூளையில இருக்க நரம்புல சின்னதா ஒரு அடைப்பு இருந்துச்சு. அதுக்கு தான் இவ்வளவு நாள் மருந்து மாத்திரை கொடுத்தோம். ஆனா இப்போ அந்த அடைப்பு இன்னும் பெருசா இருக்கு. பிளட் சர்க்குலேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இனி மருந்து மாத்திரையால பாப்பாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா. ரவுடி ரவுடி, ம்? நான் உன் கூட படுத்துக்கவா? பா. என் பிள்ளைய எந்த குறையும் இல்லாம நீங்க வளர்த்து ஆளாக்கணும். அண்ணே, உங்க பிள்ளைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என் உசுரே போனாலும் சரி. சத்தியம் பண்ணி கொடுங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா நான் பாத்துக்கிறேன்.